இதா வகாத்தில் வாக்கியா. முதல்ல பார்ப்போம் வகா என்ற எண்ணெய், வாக்கியா என்ற எண்ணெய். முதல்ல பார்ப்போம் வாக்கியா என்ற எண்ணெய். வாக்கியா சொற்கள். ஆ சொற்கள் இல்லை, அது களிமா. களிமா சொற்கள். வாக்கியா 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 என்றால் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஒன்று அர்த்தம் இருக்கிறது சம்பவம், இல்லாட்டி நடக்க போகிறது. நடக்க போகிறது என்று சொல் அசல் எப்படி வந்து தப்சீல் வாக்கியா அர்த்தம். வாக்கியான்னு சொன்னால் வந்து வக்கா என்று சொன்னால் ஒரு சரியான அர்த்தம் வந்து ஒரு விஷயம் நிகழப்போகுது. நிகழப்போகிற ஒன்று தான் நான் சொல்கிறேன் வந்து வக்கா என்று சொன்னால் அதுலேருந்து தான் வாக்கியா நிகழப்போகிற ஒன்று. அதில் வாக்கியான்னு சொன்னால் அதில் தப்சீர் என்னன்னு சொன்னால் தத்தஹத்தஸ் அன் யௌமில் கியாமா வ அஹ்வாலின் நாஸி ஃபீஹி. கியாமத் நாளை பற்றி பேசுகிறதும் கியாமத் நாளில் மக்களுடைய நிலைமைகளை பற்றி சொல்கிறது தான் சூரத்துல் வாக்கியாவோட மெயின் ரீசன். இதுக்கு தான் சூரத்துல் வாக்கியா இறங்கிச்சு. அவ்வளோ இது வாக்கியா. ஓகே, இது வந்து மக்கள் இறங்கின சூறா. சூரத்துல் வாக்கியா மக்கள் இறங்கின சூறா. இதில் வாக்கிய தூ என்று வந்தீங்க தானே, நம்மள அது ஃபெமினன் வாரது தானே. அது வந்து வாரை நார்மல் அரபில் வந்து நார்மலாக லைக் ஒன் டைம் இவெண்ட்டுக்கு வரும். அப்படின்ட்டா ஒரு தரக்க தான் இது வரப்போகுது, லைக் வரப்போகிறதுன்ற ஒரு அர்த்தம். ரெண்டாவது இதில் இந்த வாக்கியன்றதுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்சிடென்ட் என்று. இன்சிடென்ட் அப்படின்ட்டா சம்பவம். இன்சிடென்ட் என்றா என்ன தெரியுமா? இன்சிடென்ட் என்றா நார்மலாக வந்து இன்சிடென்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இறந்த காலத்துக்கு. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? நடந்து முடிஞ்சதுக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இது நடக்கிறதுல ஒரு டவுட் இல்லை, இது நடக்க தான் போகுது. இதை சொல்ல போகிறது நடக்க தான் போகுது. என்னத்தை பற்றி அசல் சொன்னார், என்ன பற்றி பேச போகிறோம் நாங்கள்? கியாமத் தான். இந்த ஆயத்தம் கூட தலைக்கு வந்தோன்னு என்ன தெரியுமா வரணும்? என்ன வரணும்? நாங்கள் எல்லாம் கியாமத் நாள் இப்போ இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இதே சுச்சுவேஷனில் நாங்கள் கியாமத் நாள் இருக்கிறோம், மகிஷர் இருக்கிறோம். இவன் சொன்ன ஒரு ஹதீஸில் நீங்கள் கியாமத் நாள் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் அதை வெள்ளிக்கிழமையில் எதிர்பார்க்குறேன்னு சுப்ஹானல்லாஹ். தஜ்ஜால் வரைக்கும் வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். அதே போல் கியாமத் நாளை நீங்கள் வெள்ளிக்கிழமை எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க. அதை எதிர்பாருங்கண்டா அது நடக்கலும் இன்றைக்கும் வரையும். அதுதான் ஜும்மராத்திரி என்று சொல்லி வச்சுக்கேன். நீங்கள் மவுத்தாவினா பள்ளியில் மவுத்தாவுங்க கியாமத் நாள் வந்துச்சுண்டா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈக்கித்தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிஷன் தேவையில்லை. அவன் நினைச்சானே இப்படி என்ன கூட கியாமத் நாளை கொண்டாந்துட்டு சரியா. ஒரு தரக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் கியாமத் நாள் எப்போ வரும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, கியாமத் நாள் எப்போ வரும்? என்ன தெரியும் பதில் சொல்கிறாங்க? கேள்வி கேட்கக்கூடியவருக்கு கேள்வி கேட்கப்படுறவரை விட ஆன்சர் நல்லா தெரியும். அப்படி என்ன அர்த்தம்? நாங்கள் நினைப்போம் அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கியாமத் நாள் வார நாள் தெரியுமைக்குமெண்டு. அது இல்லை அர்த்தம். என்ன அர்த்தம்? உங்களுக்கும் தெரியா, எனக்கும் தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு தான் மட்டும்தான் தெரியும். கியாமத் நாள் வார நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. இப்படி சிங்கன்னு வந்துடும். வாக்கியன்றது இன்னொரு அர்த்தம் தான், உரடிக்கே வாரது. சும்மா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வாரது தான் வாக்கியம். அதுவும் வக்கா என்றா சும்மா அப்படியே சிக்கன்னு வாரது. அது இது ரெண்டு வக்கா வாக்கிய தான் வருது. அப்படி என்றால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்எவிட்டபிள் என்ற. தமிழில் எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது. இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாத சம்பவம். தவிர்க்க முடியாத சம்பவம் நடக்கும் என்றா வக்கா நடக்கும். இதா என்றா பொழுது. தவிர்க்க முடியாத சம்பவம் நடக்கும் பொழுது. அப்படி என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ரைட் ஓகே ரெடி ஆகுங்க, நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன நடக்க போகுது. இது ஒவ்வொரு விஷயமும் எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த குர்ஆனில் வர ஒவ்வொரு விஷயமும் நடக்கத்தான் போகுது, நாங்கள் பார்க்க தான் போகிறோம். நல்லா யோசிங்க, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியும். ஆனால் இது ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ உங்களுக்கு அந்த படத்தை கொண்டாந்து காட்ட போகிறேன் என்ன நடக்க போகுது. ரெடியா? போமா உள்ளுக்கு இன்ஷா அல்லாஹ். கியாமத் நாள் உள்ளுக்கு போமா? ரைட். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்படி ஸ்டார்ட் ஆகுது இது? இதா அரபுல இன்னொன்று இது இன் என்ன
அரபுல இன்னேண்டா நிச்சயம் இன்னேண்டா இஃப் இன்னேண்டா இஃப் என்ன அர்த்தம் மேபி இஃப் என்னது தவிர்க்க முடியாத சம்பவம் இஃப் இன்னென்று வந்தா தவிர்க்க முடியாத சம்பவம் நடந்தால் இன்னென்று வந்தா தவிர்க்க முடியாத சம்பவம் நடந்தால் ஆனா இன்ன வந்திக்குது என்னது இன்ன வந்து இதா என்று வந்தா தவிர்க்க முடியாத சம்பவம் நடக்கும் பொழுது என்ன வித்தியாசம் இதா போட்டே அல்ல சொல்ல கட்டாயம் நடக்கும் இன் போட்டா நடக்கும் நடக்காம பொத்தட்ட மவன் நீக்கிறார் மவன் யுத்தத்துக்கு போறார் உம்மக்காரி சொல்றா ஏண்ட புள்ள வந்தால் நான் கொண்டு செய்வேன் ஏண்ட புள்ள வந்த நேரத்துக்கு வந்த போது நான் கொண்டு செய்வேன் என்ன வித்தியாசம் முதலாவது அவங்க நம்பிக்கை இல்லை ரெண்டாவது அவங்க ஷுவர் வருவா என்ன மாவன் நான் சொல்லுவேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா யூஸ் பண்ணி சொல்கிறான் நீங்கள் ஒரு சந்தேகம் படவான இது நடந்தே தீரும் உங்களுக்கு இஷ்டமா இல்லையா அஞ்சாதுக்கு வேலை இல்லை எல்லாம் எனக்கு கியாமத்னால இஷ்டம் இல்லை நான் பயம் அல்ல அதெல்லாம் அதால இல்லை நடந்தான் போகிறோம் நாங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறோம் எனக்கு சில நேரத்துக்கு அதை பேசக்கொள்ள வாரல்ல சில நேரத்துக்கு ஒரு அடிக்கு ஒரு உள்ளதுக்கு ஒரு ஃபீலிங் வரும் நான் கியாமத்தான் லீக்கிறேன் அது ஃபீலிங் ஈக்குது சும்மா இதெல்லாம் பொய்யன்னு ஒரு அடி வேணும் எனக்கு தெரியும் உங்களுக்கு வருதாண்டு அது ஒரு செகண்டில் உங்களோட உள்ளம் உங்களை கொண்டு போகுமா இன்னைக்கு இப்போ நாங்கள் பேசக்குள்ள வாரல்ல தெரியாது தனியாக யோசிச்சு பாருங்க இது நடக்கத்தானே போகுது இதெல்லாம் ரைட் ஓகே போமா உள்ளுக்கு ரெண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் லைஸ லி வக்கத்தில் லைஸ லி வகாத்தியா காதிபா அசல் சொல்லுங்க அடுத்தது அது நிகழ போகிறதுன்னு சொல்லி யாருக்கும் பொய் சொல்ல இயலாம் ஓகே ஐ லா தஸ்ததி நஃப்சுன் அன் துகதிப பிஹா வக்துல் கியாமா கியாமத் நாளில் வந்து எந்த ஒரு ஆத்மாவுக்கும் வந்து நிகழாதுன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல இயலாம் அது எப்படியுமே கட்டாயம் நடக்க போகிற ஒன்று தான் சொல்லணும் அடுத்து இந்த ஆயத்தில் வந்து அல்லாஹ் 3 நபர்களை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு வருவோம்ல ஆயத்து போய் தான் இருப்போம் லைஸ லி வகாதி காதிவா இது லைஸ் ஆகிக்குது லைஸ் என்றா இஸ் நாட் என்ற அர்த்தம் இல்லை என்ற அர்த்தம் சரியா இப்போ உதாரணத்துக்கு அஸ்ரத் வீட்டில் இல்லை லைஸ ஹஸ்ரத்துன் அப்படி தான் வரும் அஸ்ரத் லைஸ ஹஸ்ரத்துன் ஃபில் மஸ்ஜித் ஹஸ்ரத் மஸ்ஜித்ல இல்லை அது ஹஸ்ரத்துன் என்று வருத்தானே ரஃபா வருத்தானே ரஃபா நினைவுதான் ரஃபா தான் அதை செயலை செய்யக்கூடியவர் ஈன செயலை செய்யக்கூடியவன் யார் காதிபத்துன் இது சரியான கஷ்டமான கிராமர் துண்ணு நீ காதிபத்துன் செயலை செய்கிறவன் யாரு காதிபத்துன் என்றா யாரு கத்தாப் என்றா யாரு பொய்க்கார் லி என்றா அது வகாதிஹா அதனுடைய வகாதி எப்படி எடுக்கிறது அதனுடைய சம்பவம் இட்ஸ் occurrence அதை நடக்கிறது பொய்க்காரனுக்கு பொய்ப்படுத்தலாம் ரெண்டு தடவை வருது இல்லை ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது யாருக்கும் அதை பொய்ப்படுத்தலாம் தடசையில இல்லை பொய் என்று சொல்லலாம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஒத்தன் கியாமத்தினால பற்றி லைஃபுக்கே ஒன்றுமே கேட்டில்ல அவன் வாழ்க்கையிலே கியாமத் நாளை பற்றி எதுவும் கேட்டில்ல ஆனால் கியாமத் நாள் வந்த உடனே சொல்லுவானா யா அல்லாஹ் கியாமத் நாள் வந்துட்டு அது பொய் என்று சொல்றதுக்கு சிலவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் கனவு தெரியும் ஏன்னா சில நம்ப முடியாத விஷயங்கள் கண்டா நாங்கள் சொல்லுவோம் தானே இதெல்லாம் கனவோ தெரியாது அப்படி ஒரு செகண்ட்ல சரி அவருக்கு தலைக்கு வராது அவருக்கு 100% தெரியும் என்னது சில பயங்கரமான மனவு கண்டிங்கன்னா நீங்கள் நினச்சிக்கிறது தெரியா இது ஷுவரா கனவு தான் ஏன்னா இதெல்லாம் நம்பலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் எந்த மனுஷனுக்கும் கியாமத் நாள் வந்தால் அது ஒரு சின்ன டவுட் சரி வராதா
அது பாருங்க, நார்மலா வந்து இதோட கிராமர் ஸ்ட்ரக்சர் வந்து லைஸ காதிபத்துன் லிவகத்தியா, லிவகத்தியா பின்னுக்கு போகும், காதிபத்துன் முன்னுக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அது ஸ்ட்ரக்சரை மாத்திக்கிறான்டா, அந்த சம்பவம் இருக்குது, அந்த சம்பவத்தை பொய்ப்படுத்தவே அப்படின்ட்டு அந்த சம்பவம் நடந்தே தீரும். அது நடக்கிற மட்டும் இல்லை, அந்த நாளில் யார் யார் ஈக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கியாமத் நாள் வந்துட்டு. அதில் அப்படின்ட்டு எல்லாம் விலகி ஸ்டார்ட் ஆகிடும். மலக்குமார் வாரது, கேள்வி கேட்க ஸ்டார்ட் ஆகுறது, சும்மா ஜட்ஜ்மெண்ட்டே யோசிச்சு பாருங்க. ஒரு வேர்ல்ட் கப் இவெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், சும்மா யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் பிடிச்சி ஒரு பக்கம் பெரிய ஜெயில் ஈக்குது, ஒரு பக்கம் ஃபெசிலிட்டிஸ் ஈக்குது, சும்மா அப்படியே ஸ்ட்ரக்சர், முழு உலகத்துடைய ஸ்ட்ரக்சர் மாறிடும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாங்கள் மட்டும் இல்லை, துனியாலிக்கிற 8 பில்லியன் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து கடைசி மூத்தாகுறான் அத்தனை பேரும் கெதர் ஆகுவாங்க. மனுஷர் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு ஓட்டிக்கொண்டிருப்பாங்க, எல்லாரும் ஓட்டிக்கொண்டிருப்பாங்கண்ணா. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அது 3 கூட்டத்துக்கு வரும், அந்த கூட்டத்துக்கு வருவா ஓட்டி ஓட்டி தட்டை மாறி கொண்டிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்பா சரியா ஏன் மட்டும் விளைவிச்சா அப்படின்டா. இப்போ எங்களுக்கு அது ஃபீலிங் இல்லை தானே, கியாமத் நாள் வந்தால் எங்களை ஒத்தொத்தருக்கும் ஒட்டவா ஃபீலிங் வந்துடும். ரைட், ஓகே. ஹாஃபிலத்துன் ராஃப், ஹாஃபிலத்துன் என்றா தாழ்த்தப்படுறது. ராஃபியா என்று சொல்றது வந்து ரஃபா என்று சொல்ற ஒசரம் என்று அர்த்தம். ராஃபியா என்று சொல்றது உயர்த்தப்பட்டு. இதுக்கு தஃப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த நாளையில சிலவங்களோட அந்தஸ்து தாழ்ந்து கொண்டே போகும். அப்படி என்ற கருத்து சொல்றாங்க, அவங்க நரகத்துல அடிக்கி பெய்து கொண்டே, நரகம் பக்கம் அடிக்கி 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 பாதாளத்துக்கு. உலகத்துல பெரிய கிங் ஆயிப்பாரு, டொனால்ட் ட்ரம்ப் ஆயிப்பாரு. களிமா இல்லாம மௌத்தாவினா அவரோட அந்தஸ்து எப்படி இருக்குன்னு தெரியுமா, நரக பாதாளத்துக்கு அவர் அடி அடி மட்டத்துக்கே பெய்து கொண்டு. இன்றைக்கு பயப்படாம அட்டாக் பண்றாங்களே, பலஸ்தீனுக்கு பிள்ளையில கொள்றாங்களே. இன்றைக்கு ஒரு பிக்சர் ஒன்று கண்டு எனக்கு தலை வலிக்கிறது. பிக்சரை கண்டுன்னு சின்ன பிள்ளைக்கு 2 காலும் இல்லை. நான் கண்டேன்டா அது புள்ள சிரிக்குதப்பா. ஏன் அது புள்ளைக்கு தெரியா, 2 காலும் இல்லை பொம்பளை பிள்ளை. செய்கிற அநியாயம் செய்கிறோன்னு நிற்கிறானுங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபிலத்துன், அவனை நரகத்தில் அடியில் போட்டுக்கொண்டே போவான். அதுக்குதான் ஜட்மெண்டே வச்சுக்குது. ஆனால் ஒரு பக்கம் அடுத்த பக்கம் நன்மை செஞ்சவங்க, தீண்ட உழைப்பு செஞ்சவங்க, அவங்களோட அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். இப்போ நீங்கள் ஒருத்தரை தவத் கொடுத்துப்பீங்க, அவர்கிட்ட நன்மை வரும், அவர்கிட்ட மவண்ட நன்மை வரும், அவர்கிட்ட மவண்ட நன்மை வரும், அவர் தவத் கொடுத்தாக்க நன்மை வரும். இவர்கிட்ட அந்தஸ்து பார்த்து கொண்டிருக்கிறது, சும்மா அந்த பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் கொடுத்து கொண்டிருக்கும். அது மாதிரி இவர்கிட்ட லெவல் போய்த்து கொண்டே இருக்கும். சொர்க்கத்தில் அந்தஸ்து இவர் பாப்பா எப்படா நிற்குது, என்ன அந்தஸ்து இப்படி போய்த்து கொண்டிருக்குது. ராஃபியா, ராஃபியான்ற ஒரு தரக்க உயர்த்துறது இல்லை, உயர்த்தப்பட்டு கொண்டே போகுது. அதே மாதிரி பாவம் செய்கிறவங்க படுகொலிக்கு பெய்து கொண்டே. இது ஒரு மீன். இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, துனியாவில் நாங்கள் எதை பெருசாக நினைச்சோம், எங்களோட வாகனம், எங்களோட சல்லி, எங்களோட உடுப்பு, எங்களோட பெட்டிங், எங்களோட ரூம், இதுதான் எங்களுக்கு துனியாவில் எல்லாமே பெருசு. இதோட அந்தஸ்து, இதோட பொறுமதி எல்லாமே என்ன ஆகும், ஹாஃபிலா, அடிமட்டத்துக்கு போயிடுவோம். 5ஆவதுக்கு நாங்கள் நினைப்போம், இங்கே நாங்கள் எதை பெருசாக நினைச்சோமோ, எங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இந்த சல்லி இது எல்லாமே வந்து 5ஆவதுக்கு பொறுமதி இல்லாமல் ஹாஃபிலாவாக மாறிடும். அப்போ அங்கே ராஃபியாவும் என்னது, நாங்கள் தொழுந்த தொழுவை, நாங்கள் செஞ்ச ஜிக்கர், நாங்கள் ஜமாத் வந்தது, குர்ஆன் டிஸ்கஸ் பண்ணது, இதெல்லாம் எங்களுக்கு ராஃபியாவும் வேலை. எது இங்கே பொறுமதியோ, இங்கே எனக்கு இதை டிஸ்கஷனில் என்ன சரி பொறுமதிக்குதா, நாங்கள் பண்ணுற டிஸ்கஷனில் இங்கே என்ன சரி பொறுமதிக்குதா, இல்லை, எங்களுக்கு விளங்குது இல்லை. இப்போ தார் சொல்கிறாங்க, நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த பயான் முடிஞ்ச அரவரில் வந்து 1 லட்சம் திர்ஹம் தாரம். ஆமாடா சரி விடமீங்க தூக்க மஸ்தில் எங்கேயோ போய்திடும். ஏன் இங்கே எங்களுக்கு இது ஹாஃபிலா. ஆனால் கியாமத் நாளில் 1 லட்சம் இல்லை, இதெல்லாம் ராஃபியாக விளங்க போகலை. யாழ்லா முழு வாழ்க்கையை குர்ஆனே பார்த்து கொண்டீங்க யாழ்லா, நான் என்னத்துக்கு படுத்தம் பெய்து. நான் சொல்கிறேன் விளங்குதான், இது ஒவ்வொரு செகண்டும் கியாமத் நாள் அவங்களோட பொறுமதி வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆனில், என்ன சார் ஒரு என்னது என்ன ஆயத்து, அது வல்ல சிறு இல்லை, நீங்கள் செய்கிற ஒரு சின்னொரு டாட், அது என்னது ஆயத்து, இஸா ஜுல்சிலத்தில் நீங்கள் செய்கிறீங்க ஒரு செகண்ட் இல்லை,
இதை இந்த வெளிச்சம் வரப்போக்கல்ல தூசிக்குமே தூசி விளங்குதா அந்த டொட்டளவு அமல் செஞ்சாலும் கியாமந்தால் அதுவும் காட்டப்படும் அதுக்கும் கூலி தரப்படும் சுபா ஒரு செகண்ட் இல்லை ஒரு அவர் பயம் கேட்டது இல்லை ஒரு நாள் ஜமாத்தில் இருந்தது இல்லை அடுத்த பக்கம் இருக்குது ஆனால் எறாண்டு தான் வந்திக்குது ஸோ காட்டப்படும் கூலி கெட்டதுக்கெல்லாம் கூலி தான் தான் நாங்கள் ஈந்து முடிஞ்சு ரப்புக்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் நான் சொல்கிறது என்னென்னு விளங்குதா அப்போ நினைமை யாழ்லா பாக்கியாவை முடிக்கையும் செய்யல விளங்குதான் நான் சொல்கிறது ரைட் ஓகே அடுத்தது இது அதில் மீன் பண்ணல நான் படுக்க வாணும் என்று தூக்கம் மாறவங்க இப்போ இது படுங்க சரியா ஓகே அடுத்த இது போமா இப்போ விளங்குதா அல்ல பாருங்க அல்ல சும்மானத்தில் எப்படி வார்த்தையை பாவிக்கிறான்ட்டு சிலவங்க வேறு லெவலில் போகிறாங்க சிலவங்க சாட்டராகி கொண்டே போகிறாங்க சில நேரத்துக்கு 2 பேரும் நல்ல கூட்டாளியாக வைப்போம் 2 பேரும் பொக்க ஃப்ரெண்டே ஆகிக்கும் ஒருத்தர் அடுத்த பக்கம் போவார் ஐத்தான் எல்லாரையும் குழந்தை இதுக்குள்ளே சேர்க்கணும் எங்களோட கூட்டாளி எங்களோட முஸ்லீம் இல்லாத அகலிக்கிறான் குருவான் தான் யாரோட ரெஸ்பெக்ட் எங்கிட்ட எத்தனை முஸ்லீம் இல்லாத குருவான் அவங்க எல்லாம் ஹாஃபிலாக போய் கொண்டு போவாங்க அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி அவர் சொன்னார் எங்கிட்ட இந்தியாவில் வச்சு சொன்னார் கட்டாரில் வந்து ஒத்தன் களிமா இல்லாமல் வெளியே போகிற பிடா பெரிய அநியாயம் ஒன்றும் இல்லை நீங்கள் அல்லாவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் உங்களை போலீஸில் வந்து பிடிப்பானா இங்கே ஸ்ரீலங்காவில் சொன்னால் துவேசம் இந்தியாவில் சொன்னால் பிரச்சனை இங்கே எவனாவது என்ன சரி சொல்லுவானா அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் போலீஸ்காரனுக்கு சார் இவனை எனக்கு அல்லா பற்றி சொல்கிறான் போலீஸ்காரன் சொல்ல போட்டா போகிறதுக்கு அவர் சொன்னார் கட்டாருக்கு ஒருத்தர் முஸ்லீம் இல்லாமல் வந்தால் அவர் முஸ்லீமாக தான் வெளியே போகணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை இறக்காமல் சொல்கிறேன் அட்டே முஸ்லீம் நாட்டில் இன்றைக்கி முஸ்லீம்களே தொழில் இல்லாமல் இவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா இறக்காமல் சொல்லுங்க கவதாரி இத்தலத்தீனா அதை எப்பயாவது யோசிச்சுக்கிறீங்களா உங்களை படைச்ச யார் சரி ஈக்கிறேன் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா எப்பயாவது யோசிச்சுக்கிறீங்களா ஒரு சும்மா ஒரு கேள்வி அதை அவர்கிட்ட தலையில் போட்டு கிருன்னு சுற்றும் 2-3 நாள் வந்து சொல்லுவார் என்ன களிமை சொல்லித்தாங்க என்ன நாங்கள் உம்மத்துடைய கவலையோட ஒரு வீடியோ வாட்ஸ்அப் கொண்டாந்து போயிடாவா நல்ல ஒரு கிளிப்பை பார்த்து இது செய்யலாம் எங்களுக்கு ஏன் தெரியுமா செய்யணும் இல்லாட்டி அவங்க எல்லாம் ஹாஃபில் ஆகிப்பாங்க எங்களோட பொக்க ஃப்ரெண்ட்ஸ் அழுவாங்க எங்களை பார்த்து அட்டே அழுவாங்க மட்டும் இல்லை இன்னொரு ஜராவையில் செய்வாங்க சொல்லுவாங்க யாரெல்லாம் என்னோட திண்டான் என்னோட குடிச்சா என்னோட படுத்தான் ஒரு வார்த்தை சொல்லல இவன் ஒரு வார்த்தை சொல்லல தப்புறதுக்கு செய்யற இல்லை உம்மத்துல கவலையில செய்யும் ஏன்னா இது நடக்கத்தான் போகுது களிமை இல்லாதாக்கள் நரகத்துக்கு போதான் போகணும் எங்களுக்கு நிப்பாட்டே தான் நாங்கள் முதலாவது களிமாவோட மௌத்தாகணும் அதே போல கவலைப்படணும் அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் மனுஷர்களை 3000 சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லியாச்சு ஒரு மனுஷரை பொய்க்காரனை பற்றி சொல்லியாச்சு ஹாபில ராபியா சொல்றாச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா ஜுஜ்ஜத்தில் அருது ரஜ்ஜா இதா ருஜ்ஜத்தில் அருது இந்த பாருங்க இந்த கிராமரை இதா பொழுது விலகித்தானே பொழுது ருஜ்ஜத்தில் அருது ருஜ்ஜா என்று சொல்றது ஆடுறது அதுவும் சும்மா ஆட்டுறது இல்லை இப்படி ஆடுறது ஆட்டிக்கொண்டு ருஜ்ஜத்தில் அருளு அருளு என்றா அது ரஃபாவாயிக்குது அப்படி என்றா ருஜ்ஜா என்ற செயலை செய்யப்படுறது அது ரஜுலு அப்படி என்றா பூமி ஆடப்படுது ஐனோட சொன்னா போதும் ருஜ்ஜத்துல் அருள் என்ற அர்த்தம் வந்துட்டு ருஜ்ஜத்துல் அருள் என்றா பூமி ஆடுது பெய்மாய் ஆடுது அப்ப அது என்ன ரஜ்ஜான்னு வந்து பின்னுக்கால அது என்ன இது பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணுறது கன்ஃபார்ம் எப்படி கன்ஃபார்ம் தெரியுமா நான் சொல்ல அவன் திண்டான் ஓகே அவன் திண்டான் ஒரு தின்னொண்டு அதுதான் தாப்பாடு அப்படிதான் தின்னணும் அவன் அடிச்சா ஒரு அடியோண்டு 2 அடி ஒரு தரக்கத்தானே அடிச்சான் அவன் அடிச்சா ஒரு அடியோண்டு அது என்ன அப்பதான் விளங்கும் இந்த அடி எப்படி அந்த பவர் இன்றைக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி பூமி ஆடுறதுக்கு இதே 6.10 இல்லை மேக்சிமம் எத்தனை நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கியாமத் நாள் வரக்குள்ள பூமி ஒரு ஆடும் அது நிற்கவே நிற்காது ஆடிக்கொண்டே இன்றைக்கு வந்து சின்ன கலக்கம் ஆக்கிட்டாலே ஷேக் ஆகுது பில்டிங் எல்லாம் அது அண்டை கடிச்ச பாம்பேலே ஷேக் ஆகிடுச்சு பில்டிங் சும்மா அடிச்ச பாம்பை அதுவும் இத்தினோண்டு பாம்பை முழு உலகமும் ஆட ஸ்டார்ட் ஆகி செண்டா
என்ன ஆகும் தெரியுமா? எல்லாம் பில்டிங்கும் தரமட்டமாகிடும். யோசிச்சு பாருங்க, இந்த காப்பட்டை எடுத்து காப்பட்டு கொசக்க இதை மாதிரி எல்லாம் மீக்குது ஆட்டின் வரமா என்ன எல்லாம் உசுக்க வீசிப்பட்டு துண்டு எல்லாம் வீசிப்பட்டு முழு பில்டிங் மலை எல்லாம் துண்டு தூளாகிடும், எல்லாம் தரமட்டமாகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு பூமி என்ன செய்யறான்? பூமி என்ன செய்யறான்? ஃபுல்லாவே தரமட்டமாகிறான். என்னத்துக்கு? ரெடி ஆகிறான் மாய்ஷர். இதுதான் சொல்லுது இது இன்டிரெக்டா. அதுவும் யோசிச்சு பாருங்க, ஆடக்குள்ள நாங்கள் இன்னொரு எங்கள்ட ஆஃபீஸில் இருக்கிறோம், ஆடிச்சு நாங்கள் என்ன டக்குனு போய் எங்கள் சைடு ஒளிஞ்சுக்கொள்வோம். நான் ஸ்டாப்பாக ஆடிச்சேன்டா நிக்காட்டி முதலாவது மனுஷனுக்கு நேர நிக்கல கேமங்க. உங்களுக்கு இங்கே இருக்கிறப்பா இப்போ நேராக ஆற்றுல உட்காந்து கொண்டு எல்லாம் ஓடுவீங்க, அதை ஓடுறது எதைக்கு தான் ஓடுவீங்க. பூமி ஓடக்குள்ள எப்படி ஓடுவீங்க நீங்கள்? யோசிச்சு பாருங்க, சும்மா வேற லெவல். அதை ஆஜி இதெல்லாம் வரதான் போகுது. இதை பூமி நடுக்கத்தில் நாங்கள் எல்லாம் ஓட்டத்தான் போகிறோம். பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் எந்த பக்கத்துக்கு ஓட்டுறோம்ன்றது தான் முக்கியம். அதுதான் 10வது ஆயத்துக்கிட்டு வருது. சரியா விளங்கிச்சா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு அதுக்கப்புறம் சொல்கிறான், புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா. புஸ்ஸன்றது பசிவ் வாய்ஸில் வரும். அப்படின்னா உடைக்கப்படுது, தூளாக்கப்படுது. சரியா? ஜிபாலு மலைகள், மலைகள். அப்போ என்னதுக்கு வர பஸ்ஸை வந்து இது எப்படி தமிழ்ல இருக்கிற அர்த்தம்? உடைச்சா அதை விட பசந்தா மலைகள் தூளாக்கப்படுது இல்ல, துண்டு தூளாகுது. தூளாகிறது உண்டு, துண்டு தூளாகுது. கிளாஸ் தூளாகிச்சு, கிளாஸ் துண்டு தூளாகிச்சு. வித்தியாசம் இருக்குதா? துண்டு தூளாகிச்சு. அப்படின்டா மலைகள் இதுக்கு சொல்றாங்க. அசல் சொன்ன மாதிரி அப்படி துண்டு துண்டு தூளாவே சின்ன சின்ன தூளா மாறுது. அது அடுத்த ஆயத்தை பார்த்தா தான் சரியா வருது என்ன நடந்துச்சு. அடுத்த ஆயத்துக்கு போ. ஏன்னா எனக்கு 10ஆயிரத்தை முடியணும் இன்ஷா அல்லாஹ். ஃபகானத் அபாம். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுங்க. நீங்கள் கண்டிக்கிறீங்களா பெரிய பில்டிங்கை போம்பு அடிச்சு உடைப்பீங்க. கண்டிக்கிறீங்க பெரிய டைனமைட் வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் இல்லை, அந்த மாதிரி ஒரு 1000 டைம்ஸ் ஈகும். அது துண்டு தூளாவி அப்படியே தரமட்டமாகி அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஒசக வரும். இந்த போம்பு அடிக்கிற சில வீடியோ தான் இப்படி படுவே பட்ட சீரு அப்படி. எக்ஸாக்ட்லி. இது வந்து மனுஷன் உருவாக்கப்பட்டோண்டே. மழை வந்து மனுஷன் உருவாக்கலே, அல்லாஹ் உருவாக்கினேன். மனுஷன் பெக்கோ வச்சு உடைச்சாலும் வருஷக்கணக்கு எடுக்கும் மழை உடைக்கிறது. அப்போ மலைன்னு சொன்னா மண் மட்டும் இல்லை, மலை வந்து சிலதுவல் ஃபுல் கல்லைக்கும். அது நீ கண்டிக்கிறீங்க ஸ்ரீலங்காவில் சில மலை ரொக்கன்னு சொல்லுவோம். அந்த ராக் வந்து குடுவாவே தூசி பறக்கும். சுபான யோஸ் அப்படின்ட்டா எவபரேட் ஆகும், காணாம போகுது மழை. சுபானல்லாஹ். ஸ்ரீலங்கா அப்படி ஃபிளாட். ஸ்ரீலங்கா நிறைய மலை இது, நூறலையெல்லாம் ஃபிளாட். எவ்வளோ டஸ்ட் வருது, முழு ஈக்கிற மழை எல்லாமே உடைஞ்சா. சுபஹானல்லாஹ். ஓகே, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா ரப்பு குர்ஆன்ல சொன்ன போகிறோம், அது மாற போகிறது இல்லை. இது சஹியா லைஃபா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாரும் ஆடுவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் நடக்க தான் போகுது. இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் எங்கள்ட லைஃபை நாங்கள் உண்மைக்குமே என்ன செஞ்சு கொண்டு எல்லாரும் மவுத்தா இல்லை போஸ், எல்லாரும் எழுப்பாடுன புறம் நடக்கிறது தான் இது. எல்லாம் அதான் சொன்ன முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து கியாமத்தால கடைசி மட்டும் எத்தனை பில்லியன் மக்கள் வாழ்ந்தாங்களோ அத்தனை மக்களும் கபூர்ல எழுப்பின புறம் தான் கியாமத்தாலும். என்ன சூர் ஊதினோடனே தானே வருது, சூரோட தானே ஸ்டார்ட் ஆகும். சூரில் எல்லாம் எழும்புவாங்க. ரைட்டா? இதெல்லாம் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் இதில் பாதுகாக்கணும். 3 தடவை சூரு அசத் யாரென்று சொல்லவான அதை மட்டும் சொல்லுங்க, அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. அல்லாஹ் வந்து மக்களை வந்து எல்லாத்தையும் ஒரு 3 குரூப்பாக பிரிச்சுக்குவாங்க. உதாரணமாக நாங்கள் ஒரு 30 பேர் இருக்கிறேன்னு வைப்போமே, நீங்கள் 10 பேர் எடுத்துப்போங்க, நீங்கள் 10 பேர் எடுத்துப்போங்க, நீங்கள் 10 பேர் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் 30 பேரும் 10 கொடுத்தாச்சு. அல்லாஹ் இதே போல் கியாமத் நாளுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் பிரிப்பாங்க. நீங்கள் இங்கிட்டு வாங்க, நீங்கள் இங்கிட்டு வாங்க, நீங்கள் இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 3 குரூப்பாக பிரிச்சுக்குவாங்க. அதுதான் அந்த ஆயத்துக்கு அர்த்தம். இப்போ இதில் வகுந்தும் நீங்கள் எல்லாம்
அசுவாஜன் சலாசன்னா 3 அசுவாஜன்டா குரூப்புக்கும் சொல்கிறேன் பேருக்கும் சொல்கிறேன் நான் பேருக்கு ஏன் வருதுன்னு நாங்கள் பிறகு பார்ப்போம் அடுத்த ஆயத்து வர போகல அப்போ ஈனை வந்து அஸ்ரத் சொன்னார் தானே பிரிப்பானே இது எப்படி தெரியுமா நடக்குது இந்த கியாமத் நாள் வரக்குள்ள மனுஷர் எல்லாம் செதறி ஓடுவாங்க ஏண்டா எங்கே ஓடுறேன்னு தெரியாமல் ஓடுவாங்க ஆனால் தப்சீர் உலமாக சொல்கிறாங்க செதறி ஓடின மனுஷர் எல்லாரும் என்ன செய்வாங்க அவங்களோட குரூப்புக்கு கணக்கை போய்த்து சேருவாங்க அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட குரூப்புக்கு போய்த்துடுவாங்க எத்தனை குரூப் 3 குரூப் அப்படின்னா நீங்கள் பாருங்க செல்லதுக்கு சில கான்செப்ட் உள்ள அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் ஓடுறேன் ஓட்டி பசந்த ஒரு டிசைனுக்கு 3 பேர் செஞ்சு பட்டிக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள உண்மையை சொல்ல போனால் உங்களோட உடம்பு உங்களோட கண்ட்ரோல் லீக் ஆகாது அந்த குரூப்புக்கு சேர்றதுக்கு தான் நீங்கள் தட்டை மாறுறீங்க அங்கிட்டு இங்கிட்டு சரியா ஓகே சரி இப்போ எத்தனை குரூப் 3 குரூப் எங்களுக்கு நார்மலாக எத்தனை குரூப் தெரியும் 2 குரூப் தெரியும் என்னது ஒன்று கெட்டவன் ஆயிப்பான் இல்லை நல்லவன் அவ்வளோதான் தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு எத்தனை குரூப் சொல்கிறான் 3 யாருக்கு சரி தெரியுமா வாக்கியா இல்லை இது டிஸ்கஸ் பண்ணுவோம் வாக்கிய டிஸ்கஸ் பண்ண இல்லை அது முனாஃபிக் நீங்கள் சொல்லுங்கள் சொன்னேன் இது மாலடே பாயில் அப்போ நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் தப்சீர் அதுதான் ஓகே பாப்பா என்னென்ன குரூப் உண்டு முதலாவது குரூப் அஸ்ஹாபுல் மைமன் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஒன்றாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா அஸ்ஹாப் என்றா கூட்டம் மைமனாவுடைய கூட்டம் அப்படின்னா வலதுடைய கூட்டம் சரிதானே அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்றான் அப்படி என்ன யாரு என்றா மண் அஸ்ஹாபுல் மைமனா அல்லாஹ் மண் என்று சொல்லலே மா என்றா எது மா என்றா வாட் அப்படி என்றா அவங்ககிட்ட லைக் இது என்ன தெரியுமா இது மா அஸ்ஹாபுல் மைமனா அவன் ஒருத்தர் வந்து அஸ்ஹாபுல் மைமனா மா அஸ்ஹாபுல் மைமனா சும்மா யாருன்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணேலும் ஆனால் அது அர்த்தம் வந்து என்ன லெவல் அது எது அது மசாபுல் மைமனா என்ன லெவல் அவங்க வேற லெவல் அப்படின்டா தஃப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஹாபுல் மைமனா ஏன் சொல்லலேண்டா நீங்கள் உங்களோட தலையில் யோசிக்கணுமா மா அஸ்ஹாபுல் மைமனா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல போகல அவங்க என்ன லெவலில் ஈக்கிறாங்க அவங்க வேற லெவலில் அவங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் எந்த லெவலில் ஈக்கும் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க இதை கியாமத் நடக்கிற டென்ஷன் எல்லாம் மிகுதே அவங்க ஃபுல் ஃபன்னாக இருப்பாங்க மா அஸ்ஹாபுல் மைமனா வலது பக்கம் மிகுது சரியா ஓகே இடது பக்கம் மிக அப்புறம் வாசாபுல் மஷ்அமா ஓகே வாஸ்ஹாபுல் மஷ்அமதி மாஸ்ஹாபுல் மஷ்அமா இதில் சொல்கிறது வந்து ஷிமாலை பற்றி சொல்கிறாங்க ஷிமால்லேருந்து தான் மஷ்அமா அது லெஃப்ட் அதில் வந்து இது நாங்கள் மூளை இதில் சொல்லுவாங்க சர்ஃப்னு சொல்லுவாங்க ஒரு இதில் இருந்து நாங்கள் ஒரு வார்த்தையிலேருந்து தான் நாங்கள் எல்லா வாக்கியத்தையும் எடுப்போம் அப்போ ஷிமால்லேருந்து தான் மஷ்அமா அந்த வார்த்தை வந்திருக்கு அப்போ இதுக்கு தஃப்சீர் சொல்கிறாங்க வஹும் அஹ்லுல் மன்சிலத்தில் துன்யா அவங்க வந்து அடித்தட்டு லோவர் லெவல் லோ லெவல் அந்த லெவலில் இருப்பாங்க மஷ்அமான்னு சொன்னால் லோ லெவல் பேசிக்காக வந்து ஒரு பக்கம் சொர்க்கம் ஒரு பக்கம் நரகம் சரியா இதில் வந்து இதுலேயும் அப்போ வந்துக்குது மாசாபுல் மஷ்அமா ஒரே விஷயம் தானே பாருங்க ஒரே விஷயமா இருந்தாலும் சொல்ற டோன் வேற அஸ்ஹாபுல் மஷ்அமா மாசாபுல் மஷ்அமா இவனை போட கேவலமான யாரும் மாசாபுல் அவனை பத்தி தெரியுமா அப்படி என்ன எவ்வளோ கேவலமா நீங்க அவனை பத்தி நினைக்கலுமோ அவ்வளோ கேவலமா நீங்க நினைச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய தண்டனை உங்களுக்கு நினைக்கலுமோ அவ்வளோ பெரிய தண்டனை உலகத்துல பெரிய தண்டனை அவனை நினைச்சுக்கோ விவரிக்கப்படுது இல்லை என்ற அவ்வளோக்கு எடுக்கொண்டு அவன் இதுதாரு கெட்டவன் ரைட் ஓகே இம்பார்ட்டன்ட் ஆயா ரைட்டா மா அஸ்ஹாபுல் மைமனா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிட்டான் நீங்களே யோசிச்சுக்கோங்க எப்படி அவங்க வேற லெவல் உண்டு மைமனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிட்டான் நீங்களே யோசிச்சுக்கோங்க எவ்வளோ கேவலமானவன் உண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு அப்புறம் சொல்றான் வஸ்ஸாபிகூன சாபிகூன்
இதுக்கு அர்த்தம் வந்து முந்தக்கூடியவர்கள் முந்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தப்சீர் வந்து வசாபிகூன இலத்தாத்தி ஃபி துன்யா ஹும் சாபிகூன். துன்யாவில் வந்து வழிபட்டவர்கள் வந்து முந்திட்டாங்க. துன்யாவில் அல்லாஹ்க்கு வழிபட்டவங்க வந்து முந்திட்டாங்க. அசாபிகூன் இல தரஜாத்தில் ஆலியா ஃபில் ஜன்னா. எப்படி பேசிட்டாங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் அவங்க தான் டாப் லெவல். சொர்க்கத்தில் அவங்க தான் டாப் லெவலில் இருப்பாங்க. ரைட், ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன். இதுக்கு அரபுல சொல்லுவாங்க முப்ததா ஹபர். முப்ததா என்றா என்ன தெரியுமா? முப்ததா எக்ஸாம்பிள் பூனை. ஹபர் என்றா அதை பற்றி ஒரு விவரம். பூனை மௌசூசிஃபாயில் நான் சொல்கிறேன் முப்ததா பூனை போச்சு அது மாதிரி என்ன சரி உண்டு. பூதை திண்டிச்சு இல்லாட்டி பூனை பெருசாகிக்குது அது மாதிரி உண்டு. சரியா? அப்படின்னா முப்ததாண்டா முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை பற்றி ஒரு விவரம் சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அஸ்ஸாபிகூன் என்றா அடுத்த ஆயத்து என்ன வரணும்? அதை பற்றி ஒரு விவரமாக வரணும். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அஸ்ஸாபிகூனுக்கு உங்களுக்கு விவரமா அஸ்ஸாபிகூனை தவிர வேற விவரம் இல்லை. அவங்க தான் அவங்க சாபிகூன் நிற்கிறாங்க தானே, அவங்கள பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணவா? அவங்க தான் அஸ்ஸாபிகூன். அப்படின்னு என்ன தெரியுமா? சில சொல்ல அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தை இல்லைன்ட்டு. குர்ஆன்ல ஒரு வார்த்தையும் எக்ஸ்ட்ரா இல்லை. குர்ஆன்ல ஒரு வார்த்தையும் எக்ஸ்ட்ரா இல்லை. ரப்பு வந்து குர்ஆன்ல வேஸ்ட் ஒரு வார்த்தை போட்டு இல்லை. அப்போ ஏன் சாபிகூன் 2 தடவை சொல்லிக்கிறான்? அந்த லெவலுக்கு உலகத்தில் யாருமே இல்லை. அஸ்ஸாபிகூன் லெவலுக்கு யாரும் இல்லை. அதுதான் வேற லெவல். மைமனா கிட்டே வைக்கலாம். அசல் சொன்ன முதல் விவிஐபி அது மைமனா இல்லை. விவிஐபி இதுதான் விவிஐபி. டாப் லெவல். டாப் லெவல் எவ்வளோ டாப் லெவல்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் வஸ்ஸாபிகூன் மூணாவது கூட்டம் வஸ்ஸாபிகூன். அவளை பற்றி உங்களுக்கு சொல்லவா? அவன் தான் வஸ்ஸாபிகூன். மாசாப நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு யோசிக்கவே இல்லை அவங்கள பற்றி. அவங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட் நீங்கள் நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்ன பெனிஃபிட் என்ன. அதை கேட்டாலும் உங்களோட தலைக்கு படாது. நான் சொல்கிறது விளங்குது. அப்போ நாங்கள் மைமனா மஷம் ஆகக்கூடாது. எப்படியுமே நாங்கள் மைமனா மௌத்தாகணுமா சாபிகூனா மௌத்தாகணும். இந்த சாபிகூண்ட தப்சீர் மட்டும் கிட்டத்தட்ட 2.5 hour போல இருக்குது. இது ஆயத்துக்கு மட்டும் 2 hour மேலே இருக்குது. முழு குர்ஆன்லே நுமான் அலி கான் சாபிகூன் என்ற வார்த்தை எங்கெங்கே வாரன்னு பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ சாபிகூண்ட அர்த்தம் என்ன? அர்த்தம் உண்டு அசர் சொன்னார். என்ன அர்த்தம்? இல்லை, அது அர்த்தம் இல்லை, அது ரிசார்ட். நான் அன்றைக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, எல்லா எக்கனாமிக் காஸ்ட்டில் வெயிட் பண்ணி கொண்டு போவீங்க. கொஞ்சம் பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் பிஸ்னஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு தெரியுமா பிஸ்னஸ் கிளாஸ் வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிற நிப்பாட்டுக்குள்ள கட்டார என்ன பிஸ்னஸ் கிளாஸ் என்றால் நீங்கள் நிப்பாட்டுற விடமே வேறு. நீங்கள் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க தானே எல்லாருமே நிப்பாட்டுற எடுத்தவன் நிப்பாட்டுற இல்லை. அது கேட்டே வேறு. அது கேட்டுக்கு அவங்க வருவாங்க ட்ரொலி எடுத்துக்கொண்டு சாமனையில் இறக்குறதுக்கு. நாங்கள் அலூசிரி அமுத்தில் எழுதிக்கிறாங்க. நான் எனக்கு நினைக்கிற மாதிரி வலதுக்கும் மேலதுக்கும் ஒரு கருத்து. மைமனாட பட்டோல எந்த பக்கம்? மைமனா வலது பக்கம், மஷமா இடது பக்கம். இவங்க பட்டோல மேபி பார்க்கவே தெரியும். ஏன்னா வேற லெவல் இவங்க. இவங்க இவங்க போர்டிங் பாஸ் காட்ட தேவையில்லை. மேபி ஃபுல் விஐபி. ஆனால் அடுத்த ஒரு ஆயத்து வருது இவங்களை பற்றி சும்மா பைத்தியம் முடியும். சரியா? விலங்குதான். நான் என்ன சொல் சாபிக்குன்னு விலங்குதான். அப்போ என்ன அர்த்தத்தை சொல்லல யாரும்? அசர் சொன்னார் அர்த்தம் விஐபியில் அர்த்தம். அது ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. யாருக்கு சாபிக்கும்? அசத் ஒரு வார்த்தை சொன்னார். எக்ஸாக்ட்லி அவங்க தான் முந்தியவர்கள். அப்படி என்ன என்ன அர்த்தம்? நபிமார்கள், சஹாபாக்கள், ஆஃப் கோர்ஸ் தாபீங்கள், இதெல்லாம் கேட்க போல. அப்ப நான் முடிஞ்சு அதெல்லாம் வேற லெவல். தௌத் செய்ராக்கள். அப்ப நாங்கெல்லாம் சாபி கூட
சாப்பிக்கணும் தவறு செய்யணும் தவசேர் எல்லாம் சாபிக்கணும். சரியா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஆக்களை கூட்டி வரணும். முந்தியவர்கள் என்றா என்ன அர்த்தம் என்றா அவங்க எல்லாத்துலேயும் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சாபிக்குள்ள இன்னொரு அர்த்தம் மீக்கு என்ன தெரியுமா? என்ன அர்த்தம் மீக்குது? ரேஸ் ஓட்டுறே, ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வாரே. இதுதான் சொல்லலாம். சொல்லலாம், நீ சொல்லலாம். ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வாரம் தான் சாபிக்கும். ஓடுறாங்க, 100 பேர் ஓடுவாங்க, எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் வருவாங்க? ஒருத்தன் ஃபர்ஸ்ட் வருவான், அவன் தான் சாபிக்கும். சொல்றது விளங்குதா இல்லையா? அப்ப எங்கட காலத்து சாபிக்கும் எப்படிப்பா? எல்லாரும் போற வாக்குல போவானா இல்ல ஃபர்ஸ்ட் வர ட்ரை பண்ணுவானா? அவன் நீக்கிற இடத்துல அவன் மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பண்ண அடி வைப்பான். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? அவன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண மாட்டான். எல்லாரும் ஜமாத் போறாங்க நானும் போறேன், எல்லாரும் தொலை போறாங்க நானும் போறேன். அவன் தான் மொத சஃப்ல வைப்பான். அவன் எல்லாத்துக்கும் முந்தி பள்ளிக்கு வருவான். ஒருத்தர பேலன்ஸ் வச்சு அதால சரி எடுத்துடுவாருன்னு சொல்லி வேலையில் ஒருத்தர் அபூபக்கரை சாபிக்கும். ஏன் சாபிக்கும்? ஒரு நாள் தான் டைம், 4 பேர், 2வது நாள் 5 பேர். அது விட்டா இன்னொருத்தர் நன்மை எடுத்துக்குவாரு. அண்ணா சாபிக்கும் நெட்டா கொலை வெறிலி பாரு, சோம்பரை நினைக்க மாட்டார். எப்படி இந்த நம்மே அடிக்கிறேன் அட்டே நான் இது இப்போ நாங்கள் எல்லாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? என்ன படிக்கிறோம்? தூக்க மாசத்துல படிச்சு கொண்டிருக்கிறோம். வாடகையை கொண்டு கொடுத்து கொண்டு இந்த ஒரு சரியா 13வது ஆயத்தில் நிப்பாட்டுவோமா? 13வது ஆயத்தில் நிப்பாட்டுவோம். சரியா? என்ன படிச்சு கொண்டிருக்கிறோம்? என்ன படிச்சு கொண்டிருக்கிறோம்? சாபிக்கும் தான். என்ன படிச்சு கொண்டிருக்கிறோம்? சூரா வாக்கியான தஃப்சீர். எத்தனை பேருக்கு தலைக்கு வாஞ்சி யாழ்லா இந்த தஃப்சீரை நான் எப்படி சரி கியாமத் நாள்ல பிறக்கிற கடைசி மனுஷன் இந்த காதுக்கும் பேச்சு சேர்க்கணும். எத்தனை பேர் தலைக்கு வாஞ்சி கைதுங்க வாஞ்சி மாஷா. இது சாபிக்கும். யாழ்ல நான் மட்டும் இல்லை, எல்லாரையும் சாபிக்கும். ஆகும் எவன் நினைக்கிறானோ யாழ்ல நான் எல்லாத்தையும் சாபிக்கும் நினைக்கல, நான் எனக்கு குடும்பத்தை நினைச்சேன். போதா இதுவரை சாபிக்கும் செல்ஃபிஷ் ஒண்டிக்கிறாய், லைட்டா செல்ஃபிஷ் ஒண்டிக்கிறாய். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைக்கல. ஒருத்தருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகர் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாயகர் சொல்ற யார் சொல்ல எனக்கு துவா செய்யுங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் ஆயிஷாவோட முன் பாவம், பின் பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாது செஞ்ச பாவம், இருட்டில் செஞ்ச பாவம், எல்லா பாவத்தையும் அதில் மன்னிச்சுட்டு ஆயிஷா நாயகம் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க, தட்ட மாறுறாங்க, ஃபுல் ஹாப்பி. இன்னும் இவ்வளோ சந்தோஷம். யாரும் சொல்ல நீங்க துவா கேட்டீங்க என்ன பாவத்தை பண்ணிக்கிறதுக்கு? இதை விட்டு சிறப்பு என்ன சரிக்குது? இதை விட்டு சந்தோஷம் என்ன சரிக்குதா? இதுக்கே இவ்வளோ டென்ஷன். இதுக்கா நான் ஒவ்வொரு தொழுவைக்கும் என்ன முழு உம்மத்துக்கும் துவா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தொழுவையில எங்களுக்கு எங்களை ஒருத்தருக்கு துவா கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி அவங்களுக்கு ஒரு நாள் தான் கேட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஹசன் ஹுசைன் அலியாவுக்கு துவா கேட்க சொல்லி கேட்கல. அவங்களை கேட்டா எங்க உம்மத்துக்கு வச்சுக்கிறேன். என் ஃபேமிலி போகணும் என்று இல்லை, ஒவ்வொருத்தரும் என் உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கம் இல்லை, எல்லாம் வேற லெவலுக்கு போகும். அதுதான் ஃபிக்கர். அவர் சாபிக்கும். நான் சொல்றேன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சாபிக்கும், அபூபக்கர் சாபிக்கும். நாங்கள் உம்மத்தை பற்றி கவலைப்பட 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை கூட்டிக் கொண்டே போகும். நான் இதை உழைப்பை செய்ய 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 நரகத்துக்கு எழுதப்பட்ட மனுஷர் சொர்க்கவாதிகளை மாறிக்கொண்டு போகிறோம். அதுக்கு தான் இது உழைப்பு, அதுக்கு தான் இது உம்மத்தில் கவலை. இன்றைக்கு நாங்கள் தௌவத் கொடுக்காதீங்க யாரும் இங்கே இல்லை. என்ன செஞ்சு கொண்டிருப்பீங்க? மோஸ்ட்லி சொர்க்க தெரியாமல் செய்கிறே குறோம். அப்படின்னா நாங்கள் எல்லாம் அப்போ இதை மாதிரி வராதாக்கள் இன்றைக்கி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? கொண்டோ ஃபோனில் டிக்டாக்ல தேவையில்லாத வீடியோ பார்த்து கொண்டு தேவையில்லாத வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு அவ்வளோ ஃபித்துனா, பொய் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ ஃபித்துனா, ஃபோன் எடுத்தாலே ஃபித்துனா. அப்போ இன்றைக்கு இந்த உழைப்பால நரகவாதிகளாக போக வேண்டியவங்க சொர்க்கத்துக்கு மாறி கொண்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் சரியா செஞ்சோம் என்றா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சாபிக்கும். சரி, அது இல்லை, இதாயது அடுத்தாயதோ நிப்பாடுமா? அது சாபிக்கும் பார்த்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அல்ல சுபானதால சாபிக்கும் சாபிக்கும் சொல்லியாச்சு. அதுக்கு போகிற ஒரு வார்த்தை சொல்கிறாப்பா. அதை நானே பண்றேன்.
அது என்ன தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க யாரு தெரியுமா? அவங்க வந்து உலாயிக்க அவங்க தான் அந்த மனுஷர் தான் முக்கர்ரபூன். முக்கர்ரபூன் என்றா என்ன? நெருங்கி வர ஆ? மிக நெருக்கம். கரீப் என்றா கிட்ட, நெருக்கம். அவங்க தான் கிட்ட இருப்பாங்க. இதுக்கு தஃப்சீர் உலமாக்கள் அப்படி தஃப்சீர் எழுதுறாங்க. அதுல ஒன்று சொல்றேன், அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நெருக்கமா கிட்ட இருப்பாங்க. முக்கர்ரபூன் என்ற நெருக்கமானவங்க. அப்படி என்றா கியாமந்தால மஷமா எடுக்கொண்டு இல்லை, அவன் அடிபட்டு கொண்டு பருப்பு தின்னு கொண்டு ஈக்கிறான், அவனை பார்க்கவே இல்லை. மைமனை எல்லாம் தூரத்தில் ஈப்பாங்க. சாபிகூன் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஈப்பாங்க. விஐபி செட். நீங்க மேட்ச் பார்க்க போய் தீப்பீங்க, குறைஞ்ச கேட்டகரிக்கு தான் போவீங்க, தூரத்துலேருந்து ஒசக்கிட்டு பார்ப்பீங்க. ஆனால் சில செட் மட்டும் ஷேக்கோட இது கொண்டு விஐபி கிளாஸ்ல ஆத்தல பார்த்து கொண்டிருப்பாங்க. ஷேக் மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமந்தால அந்த விஷயங்கள் நடக்கல. மொத்தம் வந்து ரப்பு கிட்ட இது கொண்டு ஈக்கிறேன்டா. இப்படி தஃப்சீர் எழுதுறாங்க சொல்லுவாங்க. இதை முக்கர்ரபூன் என்றா ரப்பு மட்டும் இல்லை, சில சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இது பண்ணிப்பாங்க. சஹாபாக்கள் கிட்ட இது நபிமார் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்டே பாரு, கிட்டிப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்டே ஈராது. அவரும் சாபி கூட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டிப்பா அபூபக்கர் இந்த பக்கம் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. துன்யால தான் டைமிங் டிஃபரன்ஸ். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ பிறந்தே, நாங்கள் எப்போ பிறந்தே, கியாமந்தால டைமிங் இல்லை. மேபி நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி இருப்போம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட முக்கர்ரபூன் எல்லாரும் ரப்பு கிட்டே இருப்பாங்க, சொர்க்கத்துக்கிட்ட இருப்பாங்க. எத்தனையோ அர்த்தம், எத்தனையோ தஃப்சீர் எழுதுறாங்க. எனக்கு பிடிச்சது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் மைமனை அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் எல்லாரும் மஷமல் இது பார்த்து காணும். மஷமக்கு அல்லாஹ் பார்க்கவே கிடையாது. அல்லாஹ் அவங்களோட மூஞ்சே பார்க்க மாட்டான் மஷமன். சரி ஓகே, மைமனா ஆவிட்ட பண்ணுவீங்களே அங்கே இருப்பாங்க. சிலவங்க அல்லாவோட ஆத்துல பேசிக்கொண்டு இருப்பாங்க, கிட்டே ஆகிக்கொண்டு. நாங்கள் தூரத்துல இருந்து இப்படி பார்த்துக்கொண்டு தேவையா இது வாழ்க்கை தந்திக்கிறது அல்ல சுவாஸ் கொஞ்சம் டைம் சரியா செஞ்சுட்டு போனோம்டா சாபிக்கூன் அது ரப்போட டிஸ்கஷன் பண்ற பாயிண்ட்ல எங்களுக்கும் மீக்கும். இப்போ உங்களோட இஷ்டம், நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை நான் மைமனாவே மௌத்தா போறேன் மஷமாவே தான் போகணும்னு சில ஆகல் ஈறாங்க, அப்படி ஆகலும் ஈக்கிறாங்க. சில சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போனா போதும், நரகத்துலேருந்து போகாமே தான் போதும். இல்லை அல்ல மேக்சிமம் சில பிள்ளை இருக்கிறாங்க கிளாஸ்ல கடைசி தான் வாரேன், அவனை எடுக்கொண்டு இல்லை, அவனுக்கு கடக்கும் இல்லை. சிலவங்க வந்து 20 உண்மை சொல்லுவார் 10 இடையில வந்துடு, இல்லாட்டி 10-15 இடையில வந்துட்டு பிரச்சனை இல்லை. சில பிள்ளை போவாங்க நல்லா ஒன்று தான் ஃபர்ஸ்ட் தான், அப்படி பிள்ளை இருக்கிறான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் தான். அது ஃபர்ஸ்ட் தான், அவர் தான் சாமி. எங்களுக்கு ஆவேலுமா இயலாவா? ஏழு. ஏன்டா அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு சொல்றான், அதை மட்டும் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வ கலீலும் மினல் ஆஹரி கொஞ்சம் நேரம் சுல்லத்தின் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹரி. சுல்லத்து என்றா நிறைய பேர், அவ்வலி முதல்ல வந்தாக்கல்ல நிறைய பேர், வ கலீலும் மினல் கலீல் என்றா கொஞ்சம் பேர், மினல் ஆஹரி பொறோ கால மாறாக்கல்ல கொஞ்சம் பேர் கலீல். முந்தி கால ஆக்கல்ல சும்மா உதாரணம் சொல்றேன். அப்படின்னா முந்தி காலம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 பேர் எடுத்தா எத்தனை சாபி குனிப்பாங்க? 100 இல்ல, அல்லாஹ் சொல்ல கூட 100% சொல்றான் இல்ல. அப்படின்னா ஒரு 80-20 பேர், 80-90 90% ஈப்பாங்க. சும்மா நான் சொல்றேன், நான் 100% அக்யூரேட் சொல்றேன் இல்லை, ஒரு 90% ஈப்பாங்க. வ கலீலும் மினல் ஆஹிரி இந்த காலத்துல எத்தனை பர்சன்டேஜ்? 10%. கொஞ்சம் பேர் கலீல். இதுக்கு நூமான் அலிக்கார் ஒரு மாற கருத்தோடு சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் இருந்தாங்க சாமான்? 1,24,000. அப்படி என்ன எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 1,00,000 பேர். எக்ஸாம்பிள், இந்த காலத்துல முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பில்லியன் இருக்கிறாங்க. 2 பில்லியன்ல 10% ஓகே 1% எடுக்கலே, கலீல் என்ற 1% எடுக்கலே, அப்பயும் பெரிய கணக்கு தான். எங்களுக்கு ஆவ இயலாத சான்ஸ் இல்லை. அதாவது சாபி கூட பற்றி ஆயத்கள் வந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு விலகும், சாபி கூட ஆவேலும். என்ன செய்யணும் என்றா நாங்கள் இனிஷியேட் பண்ணோம், நாங்கள் இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணுறது இல்லை. விளங்கிச்சா? நான் மெசேஜ் போட காட்டிக்க வேணாம்,
நீங்கள் போடுவோம் உங்களோட ஜமாத்தாக்களோட மெசேஜ், எவனாவது போடுறேன்னா மெசேஜ். எத்தனை மாசமா வர என்னோட ஜமாத்? இப்போதான் அஃப்லர் சாப் கொஞ்சம் மஹல்லடைக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு, கொஞ்சம் லைட்டாக சாபிக்குனாவை ட்ரை பண்ணுறாரு, அவனுக்கு தெரியாம கூட. நாங்கள் போடுவோம் லிஸ்ட்டை, நாங்கள் போடுவோம் எத்தனை ஜமாத்தாக்கள் ரெடி, நாங்கள் தஸ்கி லிஸ்ட்டாக ஆக்கணும். இன்னொருத்தர் செய்கிறேன், நானும் போகிறேன், மைமூனா நோ ப்ராப்ளம், ஃபாலோவர்ஸ் தூரத்துலேருந்து எல்லாம் பார்க்கணும், பிரச்சனை இல்லை. சாபிகுன்டா அது நைட் ஷிஃப்ட் வந்து பண்ணு படு காமிக்கிறான். சரி, நான் சொல்ல வேலைச்சா, எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. சாரி, கடைசி கேள்வி, சாபிகூன் ஆகுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் இதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இதோட முடிஞ்சுன்னா இன்ஷால்லா இன்னும் ஃபுல்லாக பார்ப்போம். பாக்கியில் ஃபுல்லாக சொர்க்கத்தை பற்றி இது என்ன சார், ஃபுல்லாக சொர்க்கத்தை பற்றி சொல்லுவோம். வாக்கியம் நான் வருமானாதுண்டு, வாக்கியம் வருமானாதில் துன்யாவே வாழணும்னு சொல்லுவீங்க, அப்படி வாக்கிய சொல்கிறா. சரி, கடைசியாக சொல்லுங்க, உங்களுக்கு லேசான வழி ஒன்றைக்கு சாபிக்குனா, லேசான வழி எது? சரியா சொல்லுங்க. எல்லாத்தையும் எடுக்கிறேன், அது கஷ்டம், ஓகே எடுக்கணும், அப்படிதான் சாபிக்குனா ஆகணும். எல்லாத்தை விட லேசான வழி நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஒன் வேர்டு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி. எக்ஸாக்ட்லி, இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். சரி, ஆனால் இன்ஃப்ளூயன்சர் தான் இது சாபிக்கும். அவரை பார்த்து ஃபாலோ பண்ணுவோம், அவரை ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள். யார் சரி ஒருத்தரை மக்கள் ஃபாலோ பண்ண அவர் சாபிக்கும். உதா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சாபிக்கும், இவ்வளோ பெரிய உழைப்பு விட்டுட்டு போனார், இனிஷியேட் பண்ணார், அவர் சாபிக்கும். சொல்லுங்க பார்த்து. லேசான மெத்தட், நான் சொல்றேன் லேசான மெத்தட். யார்கிட்ட தலைக்கு வருதுன்னு பார்ப்போம். தாய்கள் உருவாக்கணும், லேசான மெத்தட். அதெல்லாம் லேஸ் இல்லை. மொத்தம் கஸ்து போனாலே இப்போ விரட்டுறாங்க. தாய் உருவாக்குறது லேசா. ஒத்தக்கிட்ட ஒரு 10 தடவை கஸ்து போனா ஒரு தடவை வாரம் பள்ளி, இல்லாட்டி அதுவும் இல்லாட்டி விரட்டுறான். செல்வன் சொல்ல வரவானு வேண்டி அது அன்றைக்கு போன மாதிரி செல்லணும் டைரக்டா. எந்த நாளும் மொபைலே வந்து ஐயா சொல்லுங்க பாக்க, சட்ட சொல்லுங்க. படுக்கணும் இல்லை கொஞ்சம் நிமிஷம், தாலியில் கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு படுக்கிறது. சொல்லிட்டு முடிச்சுடுவோம் வேணா. இது தலைக்கு வரணும், முக்கியமான விஷயமா தலை வச்சுக்கோங்க. சாபிகுனா வைக்கலாம், மைமனா வைக்கலாம், மஷமா வைக்கலாம். என் ரப்பு நாடாம ஒன்றும் நடக்காது. என் ரப்பு நாடாம ஒரு தூசி இணைந்து ஐன போவாது. இப்ப சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? கேளுங்க, ரப்பு கிட்ட அழுங்க. தாஜத்துல நாளைக்கு தாஜாங்க, யாழ்ல என்னைய சாபிக்கும் நாக்காம மவுத்தாக்காத, யாழ்ல கியாமத் நாள்ல என்னைய உனக்கிட்ட வச்சுடு, என்னைய சாபிக்குன வச்சு. நான் தகுதி இல்லை, எனக்கு செய்யலாம், நான் அஞ்சாதுக்கு வேலை இல்லை. ஆனா நீ நினைச்சா ஏழும். நீங்க நினைக்கிறீங்களா இந்த அவுலியாக்கள் எல்லாம் வந்து அவங்களோட டேலண்ட்ல பண்ணேன்ட்டு? நீங்க நினைச்சீங்களா இன்றைக்கு நீங்க ஜமாத் வந்து உங்களோட டேலண்ட்ல வந்தேன்ட்டு? அஞ்சாதுக்கு இல்லை, டேலண்ட்ல வரட்டு. எத்தனையோ பேர் உங்களை விட சல்லிக்குது, எத்தனையோ பேர் உங்களை விட டேலண்ட் ஈக்குது, எத்தனையோ பேர் உங்களை விட லீவ் ஈக்குது. அப்ப யார் அனுப்பினே உங்களை? அப்ப உங்களை சாபிக்குன்னு ஆகிறேன் யாரும் செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மட்டும்தான். அவன் சொல்லி நதீர் சாபிக்கும் ஆகணும் என்று ஒரு குன் சொன்னா போதும், நாலுலேருந்து இவர் சாபிக்கும் தான். அதை குன்ன ரப்பு கிட்ட கேட்டு எடுத்துக்கணும். ஈஸியஸ்ட் மெத்தட். அதுக்கு பிறகு நடக்கிறதுல ஒட்டவா நடக்கும். எங்களுக்கு ஆசை இல்லை சாபிக்கும் ஆகுறதுக்கு. அல்ல உனக்கே ஆசை இல்லை, நான் எடுத்து கொண்டே ஆகணும். எனக்கு ஆசை இருந்தா ரப்பு நாங்கள் நடந்து போனா அல்ல சும்மா சொல்றேன், நான் ஓடிவார். நாங்கள் கேட்டால் ரொம்ப தந்தது சேவம். இன்ஷால்லா முக்கியமான விஷயம் பைத்துல் மால் இருக்குது. சரியா? இன்ஷால்லா அல்லாட பாதையில் செலவழிக்கிறது ஆசை இருந்தது. சாபிக்கும் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. ஸோ இன்ஷால் உங்களுக்கு ஏழுமா இருக்கும். உங்களுக்கு 5 ரியால் தான் ஏழுமா, 5 ரியால், 10 ரியாலா, 10 ரியால், 15 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒரு பிரச்சனையும் இல்லை. சல்லி இல்லாமல் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாலே உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி தராமல் மௌத்தாக மாட்டேன். அல்லாட பாதையில் செலவழிக்கிறது. நீங்கள் ஆக்களை கூட்டிக்கணும் வர போல அவன் படித்தே இல்லையாய்க்கும், அவனுக்கு சொல்லி நான் அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் சல்லி இல்லாட்டி. மேபி உங்களோட சம்பளமே சின்னதாகிக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கொடுக்குற 10 ரூபாய்க்குதே ஒரு சல்லிக்காரன் கொடுக்குற 1000 ரூபாயோட அல்லாக்கு பொறுமை விளங்குது. அவன் சம்பளத்தோட பார்க்கல ரப்புக்கு பொறுமை. அவன் வந்து கூலி அந்த லெவலுக்கு தான் இருக்கும். அது சொல்லி இன்ஷா பெருசாக இல்லை, உங்களுக்கு எவ்வளோ எழுமோ 5 ரூபா 10 ரூபா கொடுங்க இன்ஷால்லா. அடுத்தது எல்லாரும் இன்ஷால்லா துவா கேளுங்க. நாங்கள் எல்லாரும் இன்ஷால்லா துவாக்களை என்னையும் சேர்த்துக்கோங்க, எங்களை எல்லாரும் உம்மத்தையும் சேர்த்துக்கோங்க. யாரெல்லாம் எங்களை எல்லாரும் சாபிக்கும் ஆகிட்டு, தனியாக ஃபேமிலி மட்டும் இல்லை. ரஷாத் சாப் என்ன முழு எல்லாரும் சாபிக்குனாய் போட்டும் இன்ஷால்லா. என்ன நஷ்டம்? ரப்புக்கிட்ட கேட்குறது தாங்க.
இல்ல ஃபேமிலியை பத்தி நினைக்கிறேன் குர்ஆன் நல்லா சொல்றான் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்திலேருந்து பாத்துக்கோ அல்ல சொன்ன ஃபேமிலியை ஸ்பெஷலா சொல்லு ஃபேமிலியை ஸ்பெஷலா பார்க்கணும் குடும்பத்தையும் உதாரணம் ஒன்று இதுக்கு சொல்றேன் விளங்குறதுக்கு சொல்றேன்னு சொன்னா பெரிய டிராஃபிக் ரோடு ஒன்றுல சரி ஒரு எம்எல்எஸ் ஒன்று வருது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் என்ன செய்வாங்க ஆட்கள் ரோட்ல எமர்ஜென்சி எம்எல்எஸ் ஒன்று வருது என்ன செய்வாங்க எல்லாம் இடம் கொடுத்து எம்எல்எஸ் எப்படி போகும் நடுவால போகும் அதே போல தான் இடம் நான் அன்றைக்கு பேனில் சொன்னேன் கியாமத்தானில் ஒரு உம்மத்தோடு வருவாங்க எல்லா உம்மத்தும் பார்த்துக்கொண்டு இப்போல உடச்சுட்டு போவாங்க பார்ப்பான் யார்கிட்ட இது போரு அப்படின்ட்டு பார்த்தா யார் அது நான் தான் அதுக்கு என்ன காரணம் வேணும் நான் சொன்னேன் அம்ரு பில் மாரூஃப் நஹ்யானில் முன்கர் நல்ல தேவி தீமையை தடுக்கிறோம் இதுதான் சாபிகூன் சாபிகூன் முந்திட்டாங்க அதுலயும் அது உம்மத்திலேயே சாபிகூன் வேற 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 மேபி ஃப்ளைங் பண்ணி கொண்டு போவாங்க முக்கர்ரபூன்னு சொன்னா இப்படி சொல்லுவாங்க நெபவும் சதையும் வாக்கல சுப்ஹானல்லாஹ் நெபவும் சதையும் இப்படி பிரிஞ்சாயிது இல்லை முக்கர்ரபூன் அவ்வளோ க்ளோஸ் ஆயிடும் அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க டைரக்டா இப்படி நெவமும் சதையும் அப்படி நெவம் சதையும் பிஞ்சாகுது இல்லை இப்படி சேர்ந்தேக்குது அதே போல இருப்பாங்க சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும்